ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இந்த வீடியோ வந்து எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா, என்னுடைய வெயிட் லாஸ் ஜேர்னி. ஆக்சுவலாக நான் வெயிட் லாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்த் கிட்ட ஆயிடுச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ இருந்தேன் அப்படின்னா 72.2ல் இருந்தேன். இப்போ வந்து இந்த 1 மந்தில் நான் நிறைய கேப்லாம் எடுத்திருப்பேன். 1 மந்த் ஃபுல்லாலாம் பண்ணல. இந்த 1 மந்த்துக்கு அப்புறம் இப்போ கரண்ட்டாக இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிற அன்றைக்கி என்னுடைய வெயிட் வந்து 68.8 இருக்குது. ஸோ இது வந்து நான் எப்படி குறைச்சேன் அப்படின்றது, எப்படி வந்து இந்த வீடியோ இருக்க போகுது அப்படின்னா, 1 வீக்காக மண்டே டு சண்டே வரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு தான். நான் இப்போ வந்து இந்த இன்ட்ரொடக்ஷனே நான் வந்து மண்டே தான் ஷூட் பண்ணுறேன். ஸோ மண்டேலேருந்து சண்டே வரை நான் என்னெல்லாம் சாப்பிட்றேன், என்னெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணுறேன், இடையில நான் எப்படிலாம் எனக்கு ஃபுல்லாலாம் என்னால் பண்ண முடியாது. நான் வந்து சில நாள் எனக்கு டயர்டாக இருக்கும், குழந்த இருக்குது அதையும் பார்த்துக்கணும் அப்படிங்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே நான் எப்படி பண்ண போகிறேன்னு வாரம் வாரம் நான் வந்து வீடியோவாக போட போகிறேன். எப்படி வெயிட் இறங்குது, ஏறுது, அப்படியே குறைஞ்சிட்டேவும் வராது, ஏறிட்டேவும் போகாது, முன்ன பின்ன மாறி மாறி தான் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் நினச்சேன் அப்படின்னா, குழந்த பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு அப்புறமே எனக்கு வந்து மைண்டில் வந்துடுச்சு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றது. ஆனால் என்னால் பண்ண முடியல. ஸ்டார்ட் பண்ணுவேன், ஒரு 2 நாள் நடப்பேன், 3வது நாள் எனக்கு எங்கேயாவது பிடிச்சிக்கும். ரொம்ப ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். இடுப்பு பிடிச்சிக்கும், அது கரெக்டான வார்மப்பு அது இதுன்னு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாமல் சும்மா நடக்கணும். வீட்டில் ட்ரெட்மில் மட்டும் இருந்துச்சு, நடப்போமே அப்படின்ட்டு நடக்கிறது. ஒரு 10 நிமிஷம் நடக்கிறது எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ரொம்ப மூச்சு வாங்கும். ஆனால் கஷ்டப்பட்டு ஸ்டார்டிங்லலாம் 10 நிமிஷமாவது 20 நிமிஷமாவது நடந்துடணும் அப்படின்ட்டு அந்த 10 நிமிஷத்துலேயே மூச்சு வாங்கினாலும் அப்படியே விடாமல் அப்படியே நடந்துகிட்டே இருப்பேன். அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, அங்கங்கே கால் பிடிச்சிக்குது, இடுப்பு பிடிச்சிட்டு, ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப இடுப்பு பிடிச்சிட்டு ஒரு 2 நாளைக்கு என்னால் எழும்ப கூட முடியல, அந்த மாதிரி ஆச்சு. அப்புறம் நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இப்படி பிடிச்சிக்குதே அப்படின்னு வேணான்ட்டு அப்படியே விட்டுறது. அப்புறம் ஒரு 3, 4 மாதம் கழிச்சு மறுபடியும் ஏதாவது ஒரு நம்ம பழைய ஃபோட்டோவை எதையாவது பார்த்துட்டோம் அப்படின்னா, மறுபடியும் ஐயையோ நம்ம முன்னாடி எப்படி இருந்திருக்கோம், இப்போ இப்படி இருக்கோமே அப்படின்ட்டு தோணிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே கதை தான் நடக்கும். ஒரு வாரம் கூட பண்ணாலும் அதுக்கப்புறம் பண்ண முடியாது. சில நேரம் என்னையும் மீறி நான் ஒரு மைண்ட் செட் எடுத்துகிட்டு வந்துட்டு பண்ணிடலாம் அப்படின்னு ஆரம்பிப்பேன். அப்புறம் அந்த மந்த்லி ஒரு கேப், ஒரு 3 நாள் 5 நாள் கேப் கண்டிப்பாக வந்துடும். பீரியட்ஸ் டைமில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைப்பேனா, அப்படி நான் ரெஸ்ட் எடுக்க கேப் விட்டுட்டேன் அப்படின்னா என்னால் மறுபடியும் அதை கண்டினியூ பண்ண முடியாது. அப்புறம் அது அப்படியே போயிடும். இந்த டைம் தான் என்னன்னு தெரியல, ஃபஸ்ட்டு வந்து வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்பாங்க. அது உண்மையிலே அப்படிதான். இந்த டைம் நான் எனக்கு எனக்கு உண்மையிலே எதுவுமே முடியல. ரொம்ப சோம்பேறியா இருக்குது. கண்டிப்பாக வெயிட் லாஸ் பண்ணி ஆகணும். என் பழைய ட்ரெஸ் எதுவுமே எனக்கு போட முடியல. அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு ஐயோ! எப்படியாவது குறைச்சாகணும் அப்படின்ற ஒரு இது வந்துருச்சு. மைண்ட் செட் வந்து நான் ப்ராப்பராக செட் பண்ணிக்கிட்டேன். நைட் வந்து 12 மணிக்கு மேலே கூட நிறையா ஆர்டர் போட்டு முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ அதெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அந்த மைண்ட் செட் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நடக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் கொண்டு வந்தேன். அப்போவுமே ஸ்டார்டிங்கில் 2 வாரம் அதே பிரச்சனை தான் இருந்துச்சு. நடக்க முடியல, மூச்சு வாங்குச்சு, அங்கங்கே பிடிச்சிக்கிச்சு. ரெஸ்ட் எடுத்து தான் எல்லாமே பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் என்ன பண்ணேன் அப்படின்னா, என்னால் வந்து நான் நினச்சேன், நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வந்து வெயிட் லாஸ் பண்ண வேணாம். பொறுமையாக நடக்கட்டும். ஒவ்வொரு கிராமா எனக்கு குறைஞ்சா கூட போதும் அப்படின்னு நினச்சேன். அதனால் நான் வந்து எனக்காக எதுவும் டயட் ஃபுட்டு அந்த மாதிரிலாம் நான் எதுவுமே ப்ராப்பராலாம் எடுத்துக்கல. ப்ராப்பராக வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது ஹெல்த்தியாக பண்ணுவாங்க. நான் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணல. வீட்டில் நார்மலாக என்ன சமைக்கிறாங்களோ அதையே சாப்பிட்டுட்டு, அளவாக சாப்பிட்டுட்டு, கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க் அவுட்டை வந்து நம்ம பண்ணலாம். பேபி ஸ்டெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான். கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம். முடிகிற அன்னைக்கு நல்லா பிரிஸ்கா இருக்கிற அன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2, 3 நிமிஷம் இந்த மாதிரி நடக்கலாம் அப்படின்னு நான் ஆரம்பிச்சது. ஃபஸ்ட் 2 வாரம் கண்டிப்பாக எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. எல்லாமே நடக்கலாம் முடியல. 3 நாள் நடப்பேன், 4வது நாள் வந்து லீவ் விட்டுப்பேன். அப்புறம் 5வது நாள் எப்படியாவது இந்த தடவை கண்டினியூ பண்ணிடணும்னு அப்புறம் அந்த 1 நாள் இல்லை 2 நாள் நான் கேப் எடுத்தாலும் 3வது நாள் நான் வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். விட்டுட்டேன் அப்படின்ட்டு அந்த விட்ட கில்ட்டுலேயே நான் அதை வந்து அப்படியே விடலை. 2 நாள் விட்டாலும் பரவாயில்ல, சரி மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு ஒரு 3வது நாள் 4வது நாள் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ட்ரெட்மில்ல தான் நடந்தேன். எனக்கு வந்து ட்ரெட்மில் நடக்கிறது வந்து ரொம்ப போர் அடிச்சுது. ஸோ நான் வந்து எனக்கு பிடிச்ச எதனா ஒரு வீடியோ, லாங் வீடியோ வந்து
ப்ளே பண்ணிவிட்டு அதை பார்த்துட்டே நடப்பேன். அதை பார்த்துட்டு இருந்தோனே எனக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சுது. 20 நிமிஷம்லாம் என்னால் நடக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணுவேன், குரோஷே பண்ணுவேன். குரோஷே பண்ணிகிட்டே நடக்க ஆரம்பித்தேன் கொஞ்ச நாள். ஒரு 1 வாரம் கிட்ட அந்த மாதிரி நடந்தேன். அப்போ கொஞ்சம் ஓரளவு எனக்கு அந்த 20 நிமிஷம் வந்து எனக்கு கஷ்டமா தெரியல. டக்குன்னு ஓடிருச்சு. 20 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆனா, எனக்கு எனக்கு என்னன்னா, நடக்கிறதுக்குன்னு ஒரு நம்ம வீட்ல என்ன பண்ணுவோம், நார்மலா நான்லாம் நைட்டி தான் போட்டுட்ருப்பேன். நைட்டிய போட்டுட்டு என்னால ட்ரெட்மில்ல நடக்க முடியாது. அதுக்குள்ள வந்து எதனா ஷார்ட்ஸோ, இல்ல பேண்ட்டோ அது போடணும். இல்ல அதுக்கேத்த மாரி நான் ட்ரெஸ்ஸ மாத்தணும். ட்ரெஸ் மாத்த எனக்கு சோம்பேறித்தனம். ஸோ நான் என்ன பண்ணேன், உள்ள பேண்ட் நார்மலா ஒரு லெகின் பேண்ட் எதனா ஒண்ணு போட்டுட்டு அப்படி நடக்க ஆரம்பிச்சேன். மெயினா நான் வந்து இந்த ட்ரெஸ் மாத்தணுன்றதுக்காகவே நான் நடக்காமயே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து சும்மா எதுக்கு அந்த மாதிரி ட்ரெஸ் மாத்துனா தான் நடக்கணுமா அப்படின்ட்டு, நான் போட்டிருக்க நைட்டிக்குள்ளேயே எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கிற மாதிரி ஒரு இத போட்டுட்டு நான் நடக்க ஆரம்பிச்சேன். ஒரு ட்ரெட்மில்ல வந்து ஒரு 3 வாரம், 4 வாரம் கிட்ட நடந்திருப்பேன். அப்புறம் வந்து எனக்கு ட்ரெட்மில் வந்து ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அப்புறம் வந்து மொட்டை மாடியில நடக்கலாம் அப்படின்னு நான் வந்து முடிவு பண்ணிட்டேன். மொட்டை மாடியில நடக்கும்போது என்னால ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் அசால்ட்டா நடக்க முடிஞ்சுது. ட்ரெட்மில்ல ஒரே இடத்துல நடந்துட்டே இருக்கும்போது ஸ்பீட் ஒரே லெவல்லே இருக்கும். ஆனா நம்ம மாடியில நடக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு முடியல அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோ பண்ணிப்பேன். பிரிஸ்கா இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டா நடந்துப்பேன். அந்த மாதிரி நமக்கு ஏத்த மாதிரி நம்ம நடக்கிறோம். அப்புறம் வந்து நேச்சுரல் காத்துலாம் வருது. ரொம்பலாம் இதாகல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இல்ல. மொட்டை மாடில நடக்க எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏதாவது ஒரு வீடியோ போட்டு விட்டுட்டு, ஹெட்செட் வச்சுட்டு அப்படி நடக்க 40 மினிட்ஸ் அசால்ட்டா நடக்க முடியுது. அது எப்போ ஒரு 3, 4 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து மொட்டை மாடில நடக்க ஆரம்பிச்சேன். மூச்சு வாங்காம நடக்கவும் முடிஞ்சது. அண்ட் ஃபுட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நார்மலா காலையில வந்து நாங்க வந்து எப்பவுமே காலையில சாப்பிட மாட்டோம். ஏன்னா எந்திச்சிக்கிறதே மதியம். காலையில எந்திரிச்சு லஞ்ச்லாம் பேக் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு ஆஃபீஸ்க்குலாம் அனுப்பிட்டு, மறுபடியும் தூங்கிட்டு மதியம் தான் எந்திரிப்பேன். நைட்டு வந்து சாப்பிட்றத வந்து அதாவது நைட் 12 மணிக்கு மேல வந்து நெறைய ஆர்டர் பண்ணி பர்கர், KFC அந்த மாரிலாம் சாப்பிட்டுட்டு இருந்த ஆள் நான். அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. வீட்ல சாப்பிடுறதே ஒரு தோசையோ, இட்லியோ, சப்பாத்தியோ, சோறோ ஏதோ ஒண்ணு 9 மணிக்குள்ள மேக்ஸிமம் 9 மணி. 9 மணிக்குள்ள சாப்பிடுறது. அதுக்கப்புறம் ஃபுல்லா கேப்பா இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்லாம் சொல்றாங்கல்ல 10 ஹவர்ஸ், 12 ஹவர்ஸ், 16 ஹவர்ஸ் அந்த மாதிரி எனக்கு நேச்சுரலாவே செட் ஆயிருச்சு. ஏன்னா நம்ம ஒரு 9 மணிக்குள்ள சாப்பிடுறோம். அதுக்கப்புறம் வந்து தூங்கி எந்திச்சு ஒரு 12 மணிக்கு மேல எந்திக்கிறோம். எந்திரிச்சு வேலையெல்லாம் முடிச்சுட்டு, குழந்தைக்கெல்லாம் சாப்பாடுலாம் ஊட்டிட்டு, நான் சாப்பிட்டா 2:30க்கு மேல ஆயிடும். 2:30, 3 அப்படியே ஆயிடுமா. ஸோ எனக்கு அந்த கேப் வந்து ஒரு பெனிஃபிட்டா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து பசி கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கப்புறம் சாப்பிடும்போது ஸ்டார்ட்டிங்லலாம் நார்மலா சாப்பிடுற மாதிரியே சாப்பிட்டுட்டு இருந்தேன். காய் அதிகமா வீட்ல வைக்கிற பொரியல அதிகமா எடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ண ஆரம்பிச்சு, பொரியல் அதிகமா எடுக்க ஆரம்பிச்சேன். அப்புறம் நைட்டு வந்து எப்பவுமே சாதம் சாப்பிடுறது, அதையும் கட் பண்ணிட்டு, இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு. 3 தோசை சாப்பிடுற இடத்துல 2 தோசை, 1 தோசை இந்த மாதிரி கொண்டு போக ஆரம்பிச்சேன். அப்புறம் கரெக்ட்டா புரோட்டீன், ஃபைபர் இதெல்லாம் இருக்கணும்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் நான் பார்க்கல. என் ஹஸ்பண்டுக்கு வந்து என்னென்ன வைக்கிறேன், காய் வைக்கிறேன், சுண்டல் வைக்கிறேன், எல்லாம் வைக்கிறேன்னா, அவங்களுக்கு இவ்வளோ வைக்கிறேன்னா, எனக்கு இவ்வளோ தான் எடுத்துப்பேன். ஏன்னா எனக்கு அதெல்லாம் புடிக்காது. அதெல்லாம் எனக்கு சாப்பிட கஷ்டமா இருக்கும். எனக்கு புடிச்ச பச்சை பயிறு எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா அதிகமா எடுத்துப்பேன். நிலக்கடலை இருந்துச்சுன்னா, எனக்கு புடிச்ச ஐட்டம் நான் அன்னைக்கு செய்றேன் அப்படின்னா எடுத்துப்பேன். மத்த நாள்லாம் புரோட்டீன் இவ்வளோ இருக்கணும், ஃபைபர் இவ்வளோ இருக்கும். நான் வந்து கணக்கெலாம் பண்ணல. நான் வந்து கொஞ்சம் ப்ராப்பரான டயட்ல இல்ல. நார்மலா வீட்ல என்ன பண்ண முடியுமோ, அத நான் வந்து பண்ணிட்டுருக்கேன். ஃபுட் வந்து ஸோ இப்படி தான் இருக்கும். அத தான் நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த வாரம் ஃபுல்லா நான் என்ன சாப்பிடுறேன், நான் என்னென்ன ஒர்க் அவுட் பண்றேன் அப்படின்றது தான் நீங்க வந்து இந்த வீடியோல பார்ப்பீங்க. அண்ட் வந்து நான் சாப்பாடு வந்து இந்த மாரி தான் இருக்கும். அப்புறம் நைட் வந்து சாப்பிடுறத கம்மி பண்ணி இட்லி, தோசை, சப்பாத்தி இந்த மாரி மாறிட்டேன். சில நேரம் பிரெட்டு 2 முட்டை போட்டு அந்த மாரி சாப்பிட ஆரம்பிச்சுட்டேன். அது கொஞ்சம் ஓரளவு கண்ட்ரோல் ஆயிருச்சு. நடக்கும்போது எப்படின்னா, ஒரு 30 டூ 40 மினிட்ஸ் நடந்துருவேன். கண்டிப்பா 40 மினிட்ஸ் நடந்துருவேன். 40 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து குட்டியா தான் ஸ்டார்ட்டிங்கில வந்து ஒரு 2, 3 ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சேன். அ என்னது தோப்புக்கரணம். நார்மலா நம்ம வந்து தோப்புக்கரணம் போடுவோம்ல, அது வந்து காலையில எந்திரிச்ச உடனே வெறும் வயித்துல சும்மா எந்திச்சோனே போய் நான் கண்ணாடி பார்ப்பேனா, அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 25 தோப்புக்கரணம் வந்து காலையில போட்டுருவேன். 25 வந்து வெறும் வயித்துல காலையில போட்டுருவேன். அப்புறம் வந்து நான் நைட்டு தான் நடப்பேன். எல்லா வேலையும் முடிச்சுட்டு, சாப்பிட்டுட்டு, பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு, அதுக்கப்புறம் மொட்டை மாடியில வந்து நடப்பேன். அதுதான் எனக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா நடந்துட்டு நல்லா வேர்க்கும். வேர்த்ததுக்கப்புறம் ஃபேஸ் வாஷ் எல்லாமே பண்ணிட்டு, நம்ம நைட் கேர் எதனா பண்ணா பண்ணிட்டு அப்படியே தூங்கிடலாம். அதனால எனக்கு அதுதான் கம்ஃபர்ட்டா இருக்கு. அதுக்கு இடையில எப்பவாவது நடந்தோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் வேலை இருக்கும், டயர்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்க மாட்டேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு 4 வாரம் வச்சுக்கோங்களேன். 1 மாசம் ஃபுல்லாவே நான் ட்ரெட்மில்லயே நடந்துட்டேன். அந்த 1 மாசமும் நான் வந்து
கன்டினியூவாலாம் நான் நடக்கல. சாட்டர்டே, சண்டே வந்து வெளிய போவோம். சாட்டர்டே இல்ல சண்டே ஏதாவது ஒரு நாள் வெளிய போவோம். அண்ட் ஃப்ரைடே வந்து வீட்ல நெறைய வேலை இருக்கும் சாமி கும்பிடுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரைடே நடக்க மாட்டேன். அதுக்கு பதிலா சாட்டர்டே இல்ல சண்டே என்னைக்கு வெளிய போறோமோ அன்னைக்கும் நடக்க மாட்டேன். சண்டே வெளிய போல அப்படின்னா சண்டே நடந்துப்பேன். அந்த மாதிரி இருக்கும். வெளிய போனோம் அப்படின்னா சாப்பிடுவேன். கண்ட்ரோல் இல்லாம என்னலாம் இருக்கோ எல்லாமே அதெல்லாம் சாப்பிட தான் செய்வேன். அதெல்லாம் நான் எதுவுமே கண்ட்ரோலே பண்ணல இன்னும். அதெல்லாம் போக போக தான் பண்ணணும். அண்ட் வந்து 1 மாசம் இப்போ வந்து நம்ம ஃபுல்லா நடக்கிறது மட்டுமே நடந்துட்டோம். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நம்மளோட வெயிட் மட்டும் லாஸ் ஆகக்கூடாதுல்ல. ஃபேட் லாஸ் பண்ணணும்ல. ஃபேட் லாஸ் பண்ணா தானே இதா இருக்கும் அப்படின்ட்டு, ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு, நடக்கிறது மட்டும் பத்தாது அப்படின்ட்டு 40 மினிட்ஸ் இல்ல 30 மினிட்ஸ் 40 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். 40 மினிட்ஸ் ஃபுல்லா நடந்துடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷத்துல வந்து காலையில எந்திச்சோனே ஒரு 25 தோப்புக்கரணம் போட்டுறேன்ல, அத 50 ஆக்கணும். இன்னொரு 25 தோப்புக்கரணம் ஃபர்ஸ்ட்டு போடுவேன். போட்டுட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து 1 வாரத்துல 2 நாள் அத தான் பண்ணேன். தோப்புக்கரணம் மட்டும். காலையிலயும் நடந்ததுக்கு அப்புறமும் தோப்புக்கரணம் மட்டும் போட்டுட்டு இருந்தேன். வாக்கிங் அண்ட் தோப்புக்கரணம். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் ஒரு 2, 3 நாளுக்கு அப்புறம் கழிச்சு, சும்மா ஆர்ம் ஒர்க் அவுட் மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு கைய இப்படி மேல தூக்கி கீழ இறக்குறது, இந்த மாதிரி மட்டும் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து அந்த இதெல்லாம் ஸ்குவாட்ஸ் எடுக்கணுன்றாங்கல்ல, அது வந்து கஷ்டமா தான் இருந்துச்சு. அது வந்து ஒரு 20 இல்ல 25 அவ்வளோதான் எடுப்பேன். எனக்கு இப்போதைக்கு எவ்வளோ முடியுதோ, நான் பண்ணுறது தான் ஒர்க் அவுட்டு, நான் பண்ணுறது தான் டயட்டு அப்படின்ற மாரி தான் நான் போயிட்டுருக்கேன். ஏதோ சேஞ்சஸ் குட்டி குட்டியா தெரியுது. வெயிட் ஸ்கேல்ல தெரியுதோ இல்லையோ, என்ன பார்க்கும்போது கண்ணாடியில எனக்கு தெரியுது. என் ட்ரெஸ்ஸஸ்ல சேஞ்சஸ் தெரியுது. இன்ச்சில சேஞ்சஸ் தெரியுது. ஸோ நான் வந்து அத நம்பி ஒண்ணு ஒண்ணா பண்றேன். கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்றேன். ரொம்ப அப்படியே ஒருத்தவங்க சொல்றத நம்பி அப்படிலாம் இல்ல. எனக்கு எது கம்ஃபர்ட்டா இருக்கோ, அத நான் பண்ணிட்டுருக்கேன். ஸ்குவாட்ஸ் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் எடுப்பேன். ஒரு 20 இல்ல 25 இல்ல முடியிற அன்னைக்கு 30 அப்படி எடுப்பேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், ஒரு 2 நாளா அது அ வாக்கிங், தோப்புக்கரணம், ஸ்குவாட்ஸ் இந்த 3 தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ஜாக்கிங். ஒரு வாக்கிங்க்கு இடையில ஒரு 5 நிமிஷம் வாக்கிங் போறேன்னா, இடையில ஒரு 5 நிமிஷம் வந்து ஜாக்கிங். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரன்னிங். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஒர்க் அவுட் எனக்கு தோன்றது. ஏதாவது ஒண்ணு பார்த்துட்டு, அ அந்த பெல்லி ஃபேட் குறையிறதுக்கு தான் மெயினா. அதுக்கேத்த மாதிரி ஏதாவது ஒண்ணு பார்த்துருந்தேன் அப்படின்னா, அது ஒரு 30யோ, 25யோ என்னால முடிஞ்சத வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு இவ்வளோதான் வந்து போயிட்டுருக்கு. அப்புறம் ஃபுட்டும் இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. நைட் வந்து சாப்பிட்றத நெறைய குறைச்சிருக்கேன். புரோட்டீன் வந்து எடுக்கணும்னு எதுலனாலும் சொல்கிறாங்களேன்றதுக்காக, முடிஞ்ச அளவு நான் வந்து கொஞ்சம் முட்டை நெறைய எடுத்துட்டு இருக்கேன். சிக்கன் வந்து அதிகமாலாம் வீட்ல அப்படி நமக்குன்னுலாம் செய்ய முடியாது. செஞ்சா ஹஸ்பண்டுக்கு செய்றதுல ஒரு 4 பீஸ் எடுத்து சாப்பிட முடியும். அப்படிதான் முடியுது. நமக்குன்னுலாம் தனியா செய்ய முடியல. அது போக போக எப்படி கண்ட்ரோலுக்கு வருது அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த வாரங்கள்ல மேபி மாறலாம். அந்த மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் வீக் ஆல்ரெடி ஒரு 1 மந்த் எனக்கு போயிடுச்சு. இனிமே இந்த வாரம் நான் வந்து என்ன பண்ண போறேன்? எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு? இல்ல எவ்வளோ வெயிட் ஏறியிருக்கு? நான் அந்த வாரத்தில எவ்வளோ கேப் எடுத்தேன்? அது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு மண்டே டூ சண்டேவா ஒரு வீடியோல நான் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ண போறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லா இருக்கு. நீங்களும் டயட் ஃபாலோ பண்ணணும். என்னுடைய டயட்ல என்னென்ன சேஞ்சஸ் இருக்கு. நார்மலா ஹவுஸ் ஒய்ஃபா இருந்துட்டு, வீட்ல நார்மலா நம்ம செய்ற வேலைகள வச்சு என்னலாம் மெயினா ஒரு டிப் நான் சொல்ல மறந்துட்டேன். அ ஒரு நாளைக்கு 10K ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து வச்சிருக்கேன். அத வந்து கையில கட்டிப்பேன். காலையில எந்திச்சோனே கட்டிடுவேன். எங்க ரூம் மேல இருக்கு. கீழ போய் தான் கிச்சன் எல்லாமே இது பண்ணணுமா. ஸோ மாடி ஏறி இறங்குறதே எனக்கு ஒரு நாள்ல 10, 15 தடவ இருக்கும். அதில எத்தன ஸ்டெப்ஸ் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து துணி காய வைக்கிறதுக்கு மேல இந்த மாடிப்படி ஏறி இறங்குறதுல நெறைய ஸ்டெப் வரும். அப்புறம் வீட்டுக்குள்ளேயே எவ்வளோ நடக்குறோம். பெருக்குறது, மாப் போடுறது அந்த மாதிரி நடக்குறோம். அது எல்லாமே ஒரு குட்டி குட்டி ஒர்க் அவுட்டாவே நான் கவுண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டேன். அ எல்லா வேலையுமே நானே மோஸ்ட்டா செய்ய ஆரம்பிச்சேன். சோம்பேறிப்படாம. சின்ன சின்ன இதுக்கெல்லாம் முன்னாடிலாம் துணி காய போடுறோம்னா, மொத்தமா இப்படி எடுத்துட்டு வந்து ஒரு இடத்துலயே நின்னு அப்படி பண்ணுவேன். ஒவ்வொரு துணிக்கும் குனிஞ்சு குனிஞ்சு போய் எடுத்துட்டு வந்து, அதையும் அதையும் ஒரு ஒர்க் அவுட்டா நெனச்சு நான் வந்து அப்படி அப்படி பண்ணிட்டு இருந்தேன். அப்படி நார்மலா வீட்டு வேலையெல்லாம் செய்றதுக்கே எனக்கு ஈவினிங்குள்ள 4K ஸ்டெப்ஸ் வந்து வந்துடும். அதுக்கப்புறம் வந்து நான் நடக்கிறதுல ஒரு 3 to 4K ஸ்டெப் கன்டினியூவா நம்ம வந்து 40 மினிட்ஸ் நடக்கிறோம்ல, அதில ஒரு 3லேருந்து 5Kக்குள்ள எனக்கு வந்து ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஒரு நாளைக்கு 10K ஆனா வராது. சில நாள் 6K வரும். சில நாள் 8K வரும். சில நாள் ஏதோ ஒரு நாள் 10K வரும்.
இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு. அது வந்து நான் அந்த வாட்ச்க்கு வந்து கையில் கட்டிட்டு எவ்வளோ நடக்கிறோம், ரொம்ப 4Kக்கு கீழே வந்து வரக்கூடாது அப்படின்றதுல மட்டும் இதாக பார்த்துப்பேன். அப்படி இருக்குன்னா 4K கீழே இருக்குது அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒன்று நடக்கலாம் அப்படின்னு எங்கேயாவது பக்கத்தில் கடைக்கு போய்ட்டு வருது அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் என்னுடைய வெயிட் லாஸ் ஜர்னி வந்து சிம்பிளாக ரொம்ப 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 சிம்பிளாக போயிட்டுருக்கு. இதில் என்னென்ன சேஞ்சஸ் வருது, நான் ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுறேனா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க. போக போக என்னுடைய ஜர்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு அதில் ஏதாவது ஒரு பாயிண்டில் இன்ஸ்பயர் ஆகி நீங்களும் வந்து அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்றது ஒரு பாயிண்டில் உங்களுக்கு தோணும். இவ்வளோ ஈஸியானதா அப்படின்ட்டு தோணலாம், மேபி தோணாமையே போகலாம். அது தெரியாது. எனக்கே எப்படி இருக்க போதோ தெரில. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.